சென்னையில் எனக்கு முதல் முறையாக ஒரு நேர்முகத் தேர்வு. வீணா வீட்ல தங்கிக்கடா, வெளியூர்ல ரூம் போட்டு வீணா செலவழிக்க வேணாம் என்று அப்பா சொல்லிவிட்டார். வீணா எனக்கு தூரத்து உறவில் அத்தை முறை வேண்டும். ஆனால் ஒரு காலத்தில் எங்கள் குடும்பத்தோடு ரொம்பவும் நெருக்கமாக இருந்தவர்களாம். வெளியூரில் செலவில்லாமல் தங்கியபடியும் ஆச்சு, உறவை புதுப்பித்த மாதிரியும் ஆச்சு என்கிற நமது ஊர் கலாச்சார கணக்குப்படி நான் வீணா ஆண்டி வீட்டிற்குச் சென்றேன். அழைப்பு மணியை கேட்டதும் கதவை வந்து திறந்தார்கள். அவங்களுக்கு ஒரு 35 வயது இருக்கலாம். ஆனால் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு, ஒரு களை. என்னை பார்த்ததும் அவர்கள் முகம் மலர்ந்தது எனக்கு இன்றும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அவர்களை நேரில் பார்த்தபோது எனக்குள் ஒரு சிறிய தயக்கமும் மரியாதையும் கலந்த உணர்வு எழுந்தது. என்னை அன்பாக வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றார்கள். மாடியில் நான் தங்கப் போகும் அறையை காண்பித்தார்கள். குளித்துவிட்டு வா, சாப்பிடலாம் என்றார்கள். புதிதாக ஒருவரின் வீட்டிற்கு வந்த தயக்கம் எனக்குள் இருந்தது. குளித்துவிட்டு கீழே வந்தேன். அவங்களே சுடச்சுட இட்லியும் சட்னியும் செய்து பரிமாறினார்கள். ஊர் நிலவரம், வீட்டில் உள்ளவர்களை பற்றி எல்லாம் உரிமையோடு விசாரித்தார்கள். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும் அவர்கள் இயல்பாக பேசியது நிம்மதியாக இருந்தது. காபி குடித்து முடித்ததும், கிரண், நான் சமையலுக்கு கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டும், அப்படியே வெளியே இன்னொரு வேலையும் இருக்கிறது. 1 மணி நேரமாவது ஆகும். நீ ரெஸ்ட் எடு, இல்லையென்றால் டிவி பார்த்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு ஆட்டோ பிடித்துச் சென்றுவிட்டார்கள். நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன். மிகவும் சலிப்பாக இருந்தது. ஏதாவது புத்தகம் படிக்கலாம் என்று தேடினேன். ஹாலில் புத்தகங்கள் ஏதும் கண்ணில் படவில்லை. சரி, அவர்கள் அறையில் இருக்குமோ என்று ஒரு சின்ன தயக்கத்தோடு உள்ளே சென்றேன். ஒருவர் வீட்டில் இல்லாதபோது அவர்கள் அறைக்குள் செல்வது தவறு என்று மூளைக்கு தெரிந்தாலும் ஒரு சின்ன ஆர்வம். உள்ளேயும் புத்தகங்கள் வெளியே தெரியும்படி இல்லை. அலமாரியை லேசாக திறந்தேன். ஒரு தனிமையான பெண்ணின் அறையில் வீசும் அந்த மெல்லிய வாசம், அவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள். அதெல்லாம் எனக்குள் என்னவோ செய்தது. என்ன தோன்றியது என்றே சொல்லத் தெரியவில்லை. ஒருவிதமான குற்ற உணர்ச்சியும் அதே சமயம் ஒரு புரியாத ஈர்ப்பும் சேர்ந்து என்னை குழப்பியது. எதுவும் வேண்டாம் என்று அவசரமாக என் அறைக்கு வந்து அப்படியே படுத்து உறங்கிவிட்டேன். எப்போது அவர்கள் வந்தார்கள், எப்போது சமைத்தார்கள் என்று தெரியவில்லை. சமையலறையில் இருந்து வந்த வாசனையில்தான் கண் விழித்தேன். கீழே வந்தபோது அவர்கள் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். கிரண், இதோ குளிச்சுட்டு வந்துடுறேன், சேர்ந்தே சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். கொஞ்ச நேரத்தில் வந்து பரிமாறினார்கள். அந்த மதிய நேரத்தில் அவர்களை அறியாமலேயே அவர்களிடம் இருந்த ஒரு தனிமை எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிந்தது. பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தேன். மத்தியானம் என்ன பண்ண போற கிரண்? தூங்கப் போறியா என்று கேட்டார்கள். இல்ல ஆண்டி, காலையிலேயே தூங்கிட்டேன். ஏதாவது புக் இருந்தா படிப்பேன் என்றேன். அவர்கள் உடனே ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போய் 4-5 பெட்டிகளை காண்பித்தார்கள். நிறைய பழைய புத்தகங்கள் இருந்தன. நான் சிலவற்றை எடுத்துக்கொண்டு ஹாலில் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டி அவர்கள் அறைக்கு ஓய்வெடுக்க போய்விட்டார்கள். எனக்கு படிப்பில் கவனம் செல்லவில்லை. வேறு புத்தகம் எடுக்கும் சாக்கில் மறுபடியும் ஸ்டோர் ரூம் செல்வது போல் அவர்கள் அறை வாசலை கடந்தேன். அவர்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் இருந்த அந்த களைப்பு ஒரு துணையில்லாத வாழ்க்கையின் பாரம். அதை பார்த்தபோது எனக்குள் இருந்த அந்த ஈர்ப்பு ஒரு மென்மையான அனுதாபம் கலந்த உணர்வாக மாறியது. அவர்களை தொந்தரவு செய்யாமல் என் அறைக்கு வந்துவிட்டேன். மறுநாள் இன்டர்வியூ முடிந்து திரும்பி வந்தேன். வீட்ல ஆண்டி எனக்காக உணவு எடுத்து வைத்திருந்தார்கள். கிரண், புக்ஸ் படிக்கணும்னு சொன்னியே, அதான் அந்த பெட்டியெல்லாம் இங்கேயே எடுத்து வச்சிருக்கேன் என்றார்கள். நான் ஒவ்வொரு பெட்டியாக தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பெட்டியின் அடியில் எதிர்பாராத விதமாக பெரியவர்கள் படிக்கும் வகையிலான ஒரு பழைய நாவல் கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் என் இதயம் திக் திக் என அடித்துக்கொண்டது. அந்த பெட்டியில் அதுபோன்று மேலும் சில புத்தகங்கள் இருந்தன. எனக்குள் ஒரு தயக்கம், ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம். அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்து போய் என் அறையில் வைத்து படித்தேன். அதை படித்த பின்பு எனக்கு வீணா ஆண்டி மேலிருந்த பார்வை கொஞ்சம் மாறியது. அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன, ஆசைகளை மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கும் ஒரு சாதாரண மனுஷிதான் அவர்கள் என்பது எனக்கு புரிந்தது. மாலை கீழே வந்தபோது அவர்கள் புத்தகங்களை பற்றி கேட்டார்கள்.
நான் கொஞ்சம் சமாளித்து, இப்போதைக்கு தேவையான போக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஆண்டி என்றேன். அவர்கள் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு ஓடியது. அது எதற்கானது என்று எனக்குச் சரியாக புரியவில்லை. அன்று மாலை நாங்கள் இருவரும் பாண்டி பஜாருக்கு ஷாப்பிங் சென்றோம். கூட்டத்தில் நடக்கும்போது எதேச்சையாக நாங்கள் உரசிக்கொண்டாலும் இருவருமே அதை பொருட்படுத்தவில்லை. ஆட்டோவில் திரும்பி வரும்போது இடம் பத்தாமல் அவர்கள் கை எதேச்சையாக என் கால் மீது பட்டு அழுத்தியது. எனக்குள் ஒரு சின்ன நடுக்கம். ஷாப்பிங் முடித்துவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அவர்கள் ஒரு சாக்கோ பார் வாங்கினார்கள், நான் கப் ஐஸ். திடீரென்று எந்த தயக்கமும் இல்லாமல் என் கப்பில் இருந்து ஐஸ்கிரீமை எடுத்து உரிமையோடு சாப்பிட்டார்கள். அந்த ஒரு சின்ன விஷயம் எங்களுக்குள் இருந்த அந்த தூரத்தை ரொம்பவே குறைத்தது போல் இருந்தது. இரவு வீட்டுக்கு வந்ததும் எனக்கு தோசை சுட்டுக் கொடுத்தார்கள். சாப்பிட்டு முடித்ததும் மேலே மொட்டை மாடியில் போய் உட்கார்ந்து பேசலாம் என்று அழைத்தார்கள். நாங்களும் பல விஷயங்களை பற்றி பேசினோம். சினிமா, ஊர் நிலவரம், என் கல்லூரி படிப்பு, வேலை, எதிர்காலம் என்று பேச்சு நீண்டது. இரவு 12 மணி வரை பேசிக்கொண்டிருந்தோம். அவர்கள் மனதிற்குள் எவ்வளவு பாரம் இருக்கிறது, ஒரு ஆள் துணை இல்லாமல் அவர்கள் எவ்வளவு தனிமையில் வாடுகிறார்கள் என்பது அவர்கள் பேச்சிலேயே எனக்கு நன்றாக புரிந்தது. பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாட்கள்தான் இருந்தன. நிலா வெளிச்சத்தில் அவர்கள் முகம் ரொம்ப தெளிவாக தெரிந்தது. இதமான குளிர் காற்று வீசியது. நான் அவர்களுக்கு மிகவும் பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். அவர்கள் உடம்பின் கதகதப்பு எனக்கு உணர்வாக தெரிந்தது. அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை என்று எனக்கு புரிந்தது. மெதுவாக என் கையை நீட்டி அவர்கள் கையை தொட்டேன். என் மனது படபடவென அடித்துக்கொண்டது. ஆனால் அவர்கள் என் கையை தட்டி விடவில்லை. ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். நான் இன்னும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்களின் தோளோடு சாய்த்து அணைத்து கொண்டேன். அவர்கள் என் மடியில் மெதுவாகச் சரிந்தார்கள். உலகமே அமைதியாக இருக்கிற மாதிரியும் என் இதயத் துடிப்பு மட்டும் அந்த பிரபஞ்சம் முழுவதும் கேட்பது மாதிரியும் ஒரு பிரமை. நான் அவர்கள் மீது மெதுவாகச் சாய்ந்தேன். ஆண்டி என்று மெதுவாக காதருகே கூப்பிட்டேன். வீணா, நு கூப்பிடுடா என்று மிகவும் மெல்லிய குரலில் சொன்னார்கள். அந்த நொடியில் எங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த எல்லா தயக்கங்களும் உறவு முறைகளும் உடைந்து போயின. பல வருடங்களாக அடைபட்டு கிடந்த அவர்களின் தனிமையும் என் வயதிற்கு உரிய அந்த எதிர்பார்ப்பும் தேடலும் ஒன்று சேர்ந்த ஒரு உணர்வுபூர்வமான தருணம் அது. வார்த்தைகளுக்கு அங்கே இடமில்லை. ஒருவருக்கொருவர் ஆறுதலாக அந்த தனிமையை போக்கிக் கொள்ளும் ஒரு ஆழமான நெருக்கம் எங்களுக்குள் உருவானது. எந்தவிதமான குற்ற உணர்ச்சியோ அவசரமோ இல்லாமல், எந்த முன்முடிவுகளும் இல்லாமல் இரு மனங்களும் இரு தனிமைகளும் ஒன்றையொன்று புரிந்துகொண்டு அரவணைத்து கொண்ட ஒரு இரவாக அது மாறியது. சென்னையில் எனக்கு அந்த வேலை கிடைத்தது. இன்று வரைக்கும் நான் அந்த கம்பெனியில்தான் வேலை பார்க்கிறேன். ஆனால் வீணா ஆண்டியின் வீட்டில் தங்கியிருந்த அந்த நாட்கள், குறிப்பாக அந்த நிலா வெளிச்சம் வீசிய இரவு, இரு மனிதர்களின் உணர்வுகளும் தனிமையும் சந்தித்து கொண்ட என் வாழ்க்கையின் மறக்க முடியாத ஒரு நினைவாக என் மனதில் அப்படியே தங்கிவிட்டது.